ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உட்காருங்க உட்காருங்க எல்லாரும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் வருமுறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகளை மாத்திரம் நாம் தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். மகள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின 2வது நிருபத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதான் 16வது வசனம் படிங்க சீக்கிரம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள 2 மனுஷன் இருப்பதா நாம் பார்க்குறோம். தலை முதல் கால் வரை தெரியக்கூடிய ஒரு மனுஷனை பார்க்குறோம். பல நிறத்தில் உயரமாக இக்கட்டையாக இருப்பாங்க. பல வடிவத்தில் ஆண் பெண் என்றெல்லாம் வேறுபாடு இருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம் இது புறம்பான மனுஷன் என்று சொல்ல நிலை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு புறம்பான மனுஷனும் அதற்குள்ளே ஒரு உள்ளான மனுஷனும் இருக்கிறது என்பதை நாம் அங்கே பார்க்குறோம். சரிதானே? ஒரு உள்ளான மனுஷன் ஒரு விஷயம் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு உள்ளான மனுஷன். இந்த உள்ளான மனுஷனுக்கு தான் இன்னொரு பேர் ஆத்துமா. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவன், அது இன்னொரு வார்த்தை, ஜீவன், ஆத்துமா. ஆண்டவர் ஒரு ஓமை சொன்னார். ஒரு மனுஷன் பெரிய ஐஸ்வர்யவான், நிறைய வருமானம் இருக்குது. அவன் சொல்கிறான் அந்த வருஷம் நிறைய வருமானம், தேங்காய் மாங்காய் வந்திருக்கிறது, சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. என் களஞ்சியங்களை இடித்து நான் பெருசாக கட்டி எல்லாவற்றையும் அதை சேர்த்து வைத்து ஆத்துமாவே, லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆத்துமாவே திரளான காரியங்களை உனக்காய் அநேக ஆண்டுகளுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் மனசில் அவன் சொல்லி கொண்டிருந்தான். அப்போது தேவன் அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாராம். மதிகேடனே, இன்று இரவு நீ மரித்து போனால், லூக்கா 12ஆம் அதிகாரம் அது 16 படிக்கலாம். நீங்கள் 20வது வசனத்தில் தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வெளியான ஒரு மனுஷன் இருக்குது, உள்ளான மனுஷன் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் ஆத்துமா. ஸோ இந்த பரம்பான சரீரத்தில் வாழும் வரதும் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை நாம் அனுபவிக்க முடியும். இந்த ஆத்மாங்கிற உள்ளான மனுஷன் இந்த சரீரத்தை விட்டு எடுத்து கொள்ளப்படுமானா ஃப்ளாட் ஆயிரும் இல்லையா, எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். அப்போ இப்போ எது முக்கியம்? இந்த வெளியே தெரியக்கூடிய சரீரம் முக்கியமா, உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா முக்கியமா? என்ன சொல்கிறீங்க? ஆத்மா தான் முக்கியம். சரிதானே? இதுதான் ஆத்மா தான் முக்கியம். இந்த உள்ளான மனுஷன் முக்கியம். அது சாவை கடந்து வெளியே போகுதுங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் 2 மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஒருத்தன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், செல்வ செழிப்புள்ள வாழ்ந்த மனிதன். இன்னொருவன் அவன் ஏழை மனிதன். அவனுடைய பெயர் சொல்லியிருக்கு லாசரு. அவன் வீடில் தெருவில் கிடந்தான், பருக்கள் நிறைந்தவன், எல்லாம் அங்கே இருக்குது. இந்த 2 மனுஷர்களும் உலகத்தில் வாழ்ந்தபோது எப்படி வாழ்ந்தாங்க? ஐஸ்வர்யவான், சுகபோகமாய், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எல்லாரும் புகழக்கூடிய ரீதியில் வாழுகிறான்ல. கொஞ்சம் பணம் இருந்தால் எல்லாரும் புகழுவாங்க, நோட்டீஸ் எல்லாம் போடுவாங்க, எல்லாம் ஒட்டுவாங்க, எல்லாம் நம்ம பார்க்குறதான்ல. ஆமாம், பணம் இல்லை, வியாதி பிடிச்சவன் அப்படின்னா, வீடு இல்லைன்னா அந்த ஆள் அற்பமானவன், அவனை யாரும் நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் அந்த 2 மனுஷர்களும் உண்மையாக வாழ்ந்தாங்க. அது ஒரு உண்மை சம்பவம். அது உண்மை சம்பவம். உண்மையாகவே 2 பேர் வாழ்ந்தாங்க. இப்போ 2 பேரும் கண்ணை மூடினாங்க. ஒரு நாள் கண்ணை மூடினா இல்லை பாடி ஆகணும் இல்லை, ஓகே, பாடியானாங்க, கண்ணை மூடினாங்க. கண்ணை மூடினோடனே இந்த ஐஸ்வர்யவானுடைய ஆத்மா, அவன் எங்கே போகிறான்? ஆத்மாவில் பாதாளத்தில் செல்லுகிறான். அங்கே அக்கினிமயமான நிலையில் உலகத்தில் அக்கிரமெல்லாம் செய்து பணம் எல்லாம் சம்பாதிச்சு அரசியலெல்லாம் பண்ணி கொடி கட்டி பறந்தவன். இங்கே தானே கொடிக்கட்டி பறந்துட்டான், அங்கே கொடிக்கட்டி பறக்க முடியாது. அங்கே இவன் செய்த அக்கிரமத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கும்படி அங்கே பாதாளத்தில் இருக்கிறான். இங்கே தெருவில் கிடந்த லாசரு ஆபிரகாமுக்கு பக்கத்தில்
நீதிமான்களுக்கு பக்கத்தில் அவன் இளைப்பாரி கொண்டிருக்கிறான் என்று பார்க்குறோம். இப்போ என்ன புரிஞ்சுங்க? ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அது சரீரத்தை கடந்து வெளியே போகுது, அதன் செயல்களுக்கு ஏற்ற ஒரு இடத்துக்கு போகுது. சரிதானே? சரி. இப்போ 2 இடத்துக்கு போகுது. அப்போ இப்படி ஆத்மா என்ற ஒரு விஷயம் இருக்கிறது, உள்ளான மனுஷன் இருக்கிறது என்கிறது நாம் முதலாவது புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன அடையாளத்தை சொல்லணும். அதனால தான் இப்போ நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம். அது முன்னால் வந்த ஒரு விஷயம். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோதையார்னு ஒரு இடம் இருக்குது, அந்த பக்கத்தில் நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அது வனப்பகுதி, ஃபாரஸ்ட் ஏரியா, ஸோ காட்டுப்பகுதி. அங்கே பகல் 2 நாள் அங்கே இருந்தேன். நான் ஊழியத்தை செய்துவிட்டு பகலை கொஞ்சம் ஒரு 4 மணிக்கு வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நிறைய குரங்குகள் வரும். என்ன வரும்? நிறைய குரங்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க, எங்கேயும் வரும் சில வேளை. அங்கே நிறைய வரும். இங்கே ஒரு பக்கம் ஏகப்பட்ட குரங்கு இப்படி வர்றதும் போகிறதும், எலக்ட்ரிக் லைன் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிடுது. அது எப்படி போகுதுன்னு அதில் தான் தெரியுது. ஸோ அது வந்து நான் எல்லா குரங்கையும் பார்த்துட்டு இருந்தேன். கவனிக்கிறீங்களா? எல்லா குரங்கையும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லா குரங்குக்கும் 2 கண்ணு தான் இருக்குது. 2 கண்ணு தானே இருக்கும், 3 கண்ணு இருக்காது, 2 தான் இருக்கும். ஒரு மூக்கு இருக்கும் இல்லை, நம்ம மாதிரி ஒரு மூக்கு இருக்குது. 2 காது இருக்குது இல்லை, ஒரு வாய் இருக்குது, 4 கை கால்லாம் இருக்குது. இப்படி தான் இருக்குது இல்லையா? இப்படியே நிறைய குரங்கள் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் போச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அங்கேருந்து எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து நான் இப்படி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்னா, எல்லாம் ஒன்று போல் இருக்குது. எப்படி இருக்குது? ஒன்று போல் தானே இங்கே இருக்குது இல்லையா? உங்கள் ஒரு குரங்கு பார்த்துருக்கீங்கல்ல, எல்லாம் ஒன்று போல் தானே இருக்கும். ஒரே பருவத்தில் உள்ள ஒரு 10 குரங்கை நீங்கள் வரிசையாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒன்று போல் தான் இருக்குது. பெருசு சின்னது வித்தியாசம் தெரியும் ஓரளவு. ஒரே வயசில் உள்ள குரங்குக்கு எல்லாத்துக்கும் 2 கண்ணு தான் இருக்குது, ஒரு மூக்கு தான் இருக்குது, ஒரு வாய் தான் இருக்குது, 2 காது தான் இருக்குது. எல்லாம் ஒன்று போல தானே இருக்குல்ல? சந்தேகம் இல்லை. இங்கே இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல, எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்குது. யாருக்கா 3 கண்ணு இருக்கான்? ஒரு வாய் இருக்குது, 2 காது இருக்குது. இவரை மாதிரி நீங்கள் இல்லை, உங்களை மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி அவர் இல்லை, இவரை மாதிரி. அது ஏன் அப்படி இல்லை? கோடான கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து பாருங்கள். இல்லை, ஐடின்னு எடுத்தாலே ஃபோட்டோ தான் எடுக்கிறான். எல்லானுக்கும் 2 கண்ணு தான், 2 காதும், ஒரு வாயும், ஒரு மூக்கம் தான். ஸோ ஒரு ஆளை மாதிரி இன்னொரு ஆள் இல்லை. இந்த ரெட்டையர்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே மாதிரி ட்வீன்ஸ், அவங்கள நான் பார்த்துருக்கேன். என் நுட்பமான வேறுபாடு இருக்கும், நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே. அப்போ மனுஷனுக்கு மட்டும்தான் எப்படி ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, ஏதோ சம்திங் வித்தியாசமாக இருக்குல்ல? சரிதானே? நம்ம தான் ரொம்ப சிந்திக்கிறோம். குரங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டு சட்டை போடாமல் நடக்கு. நம்மளாம் சட்டை போட்டு கார் வாங்கி வீடு கட்டி, சிங்கம் சட்டை போடல, யானையெல்லாம் நம்ம தான் இப்படி பார்க்குறோம்ல. நமக்கு மட்டும் என்ன ஆச்சுங்க? நம்ம யானையை பிடிச்சி கூட்டில் அடைஞ்சு போட்டுடுறோம். சரியா? சரி. அப்போ மனுஷன் மற்ற பறவைகள் அல்லது விலங்குகளை விட ஏதோ ஒரு விசேஷமான காரியம் இருக்குல்ல? ஏதோ இருக்குது, ரூபத்திலே வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆள் மாதிரி இன்னொரு ஆள் சிந்திக்க மாட்டேங்கிறான். ஒருத்தருக்கு இது பிடிக்குங்கிறான், ஒருத்தருக்கு வேற ஒன்று பிடிக்குங்கிறான். ஒரு ஆளுக்கு ஒரு குணம் இருக்குது இருக்குல்ல? இதெல்லாம் நமக்குள்ள வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இப்போ ஆத்மான்னு ஒன்று இருக்குது. அதான் ஒருத்தன் பாதாளத்துக்கு போயிட்டான், ஒருத்தன் அங்கே போயிட்டான்ல, ஒரு இடத்துக்கு போகல இல்லை. ஓகே. அப்போ ஆத்மா இருக்குது. அப்போது பவுல் சொல்லுகிறார், எங்கள் பரம்பான மனுஷனை அழிஞ்சிருவான், நமக்கு தெரியும், மண்ணில் வைக்கணும். அதனால தான் இதுக்கு நாங்கள் ஜோடனை பண்ணுறது கிடையாது, இதுக்கு அலங்காரம் பண்ணது கிடையாது, இது மண்ணில் தானே வைக்கணும். இது எதுக்கு? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுது. இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ஆத்மான்னு ஒன்று இருக்குது, உள்ளான மனுஷன் ஒன்று இருக்குது. அது நாளுக்கு நாள் புதிதாகும். இன்னைக்கு இருக்கு நாளை இல்லை, அது வர 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 அது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது. சரி, அது மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடியது. இது தேஞ்சி போகக்கூடியது. சரிதானே? ஒரு 45 வயசு வரை வளர்ந்துட்டு வருவோம். 45க்கு பிறகு தேஞ்சிட்டு தானே வருவோம். பார்வை குறையும், பசி குறையும், தோலில் சுருக்கம் விழும், அப்புறம் ஒரு எலும்பு சட்டமாக மாறிடும். யாருக்கும் வேண்டாம், எப்படா போவோம், முடிட்டு வேலைக்கு போகலான்னு பிள்ளைகள்லாம் காத்து கிடப்பாங்க. அதுதானா? சரி. அப்போ உள்ளான மனுஷன் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் செத்து போனப்புறம் விண்ணக வாழ்வின் நித்திராம் ஆண்டுலாம் எழுதி போடுறாங்க. ஆத்ம சாந்தி அடையணும்னு சொல்கிறாங்க. பரமபதம் சேர்ந்து எழுதி போடுறாங்கல்ல. சரி. அப்போ ஆத்மான்னு ஒன்று இருக்கு, அதுதான் முக்கியம் இல்லையா? மற்றது அழிஞ்சிட்டுல்ல. பவுல் சொல்கிறார், இங்கே உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது, அதுக்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உள்ளான மனுஷன். அப்போ நாம் அந்த உள்ளான மனுஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்.
இந்த உள்ளான மனுஷன் எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும் என்கிற காரியத்தை பார்க்கலாம். அது எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி படிக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். மன்னிக்கவும், 4ஆம் அதிகாரம் 4:22 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ உள்ளான மனுஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ உள்ளான மனுஷனில் இப்போ 2 அவர் புதிதாக்கப்படுதுன்னு சொன்னார். இங்கே 2 நிலை, ஒன்று பழைய நிலை, இன்னொன்று புதிய நிலை. சரிதானே? உள்ளான மனுஷனில் பேசுகிறோம், அதுக்கு பழைய நிலை அதான் பழைய மனுஷன் சொல்லியிருக்கு, புதிய நிலை அதை புதிய மனுஷன் சொல்லியிருக்கு. பழைய மனுஷன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? மோசம் போக்குற இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். சரிதானே? பழைய மனுஷன் ஏமாற்றுத்தனமான பல பேராசைகளுக்குள் சிக்கி இருக்கிற, அல்லது அதாவது அழிவுக்குரிய காரியங்களை நம்பி சார்ந்து விரும்பி ஆசைப்பட்டு அழிந்து போகிற மனுஷன். அவன் நினைக்கிறான் இதெல்லாம் நிலைச்சிருக்கோன்னு நினைக்கிறான், இப்படியே இருப்போன்னு நினைக்கிறான், இதுதான் மேன்மைன்னு நினைக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். அது அவனை ஏமாத்திடுது. நீ என்னைக்குமே இப்படி தான் இருப்ப, நீ ஒழிய மாட்ட அப்படின்னு அவன் இந்த அழிஞ்சு போகிற மனுஷனை குறித்து அதிக மேன்மை பாராட்டி அப்படியே வாழுகிற மனுஷன். நீங்கள் வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இந்த உலகத்தை ஏமாத்துகிற ஒரு பிசாசு பொய்யானவைகள், நிலையற்றவைகள், முக்கியமில்லாதவைகள் அதெல்லாம் பெருசாக காட்டுகிற ஒரு பிசாசு இருக்குது. அது உலகம் முழுசும் ஏமாத்துறதுனால தான் இந்த ஆளுகள் இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க. சரிதானே? இந்த ஆட்டம் போடுறது ஒரு பிசாசு ஏமாத்துறான். கண்ணை மூடுனா பாடி ஆயிடுவாங்கிறத மறந்துடுறான். இல்லை, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலைமையை சொந்தமடா எல்லாம் சொல்கிறான்ல. யார்? நம்ம கண்ணதாசனாமா? ஆடி ஆட்டம் என்ன, பேசிய பேச்சென்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, தேடிய செல்வம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன. நான் சொல்ல, கவிஞர்கள் சினிமாவில் பாட்டு பாடுதானுங்க, பழைய காலத்து பாட்டு. ஓகே, அவனே எழுதியிருக்கான், அவனுக்கு புத்தி இருக்கு, நமக்கு தான் புத்தி எவ்வளோ இருக்கோ தெரில. அல்ல இல்லையோ? சரி, அப்போ இந்த மோசம் போக்குற பிசாசு ஏமாத்துறதுனால இப்படிப்பட்ட அழிவுக்குரிய காரியங்களிலே அவன் ரொம்ப மனசு வச்சு அவன் பேராசை தான் அழிந்து போகிறதா. மோசம் போக்கும் இச்சைகள், மோசம்னா ஏமாத்துதுன்னு அர்த்தம். ஏமாற்றுத்தனமான ஆசைகளிலே நடக்கிற பழைய மனுஷன். அவள் பழைய மனுஷன் எல்லாரும் அப்படி தான், எல்லாம் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு சொல்லி ஆட்டம் ஆடி எல்லா அக்கிரமம் செஞ்சுட்டு போகிறான்வல்ல. இதுதான் மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷன். இந்த மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும். அப்போது நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பழைய மனுஷனுடைய தன்மைகளை நாம் விட்டு விட வேண்டும். விட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அல்ல அந்த வார்த்தையை கவனிக்கணும், புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அணிந்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். உள்ளான மனுஷனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பழைய ஆளுக குணம் என்னது? பழைய ஆளுக சிந்தை என்னது? அழிவுக்குரிய பூமிக்குரிய காரியங்களை பற்றிய சிந்தையிலேயே தலைகளாக ஓடிட்டுருக்கான். அந்த ஆளுக்கு மூளை, சிந்தனை, அறிவு. ஓகே, இப்போ புதிய மனுஷன் என்ன எப்படி இருக்கிறான்? அவன் மெய்யான நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்படுகிற புதிய மனுஷன். பழைய மனுஷன் அதை இன்னொரு விதமாக சொன்னால், அதாவது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12 நாம் இப்படி வாசிக்கும்போது ஒரு விஷயம் இப்படி வருது. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அந்த ஆவியினாலே ஆவிக்குரியவளை ஆவிக்குரியவளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அடுத்தது ஒரு வசனம் அங்கே இருக்குது, ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன் அதை அறிந்து கொள்ள மாட்டான். 1 கொரிந்தியர் 2:12 தான். ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன்
அதை அறிந்து கொள்ள மாட்டான். அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். நல்ல கவனிங்க, இங்கே ஒரு வார்த்தை ஜென்ம சுவாபமுள்ள. அப்போ ஜென்ம சுவாபம்னா என்னது? சில ஆளுகளை பற்றி சொல்லுவோம் இல்லையா, அது அந்த ஆளுக்கு பரவிக்கணும். ஓகே, பரவிக்கணும். ஜென்ம சுவாபம்னு சொல்கிறான்ல, ஒவ்வொருத்தனுக்கு ஒரு ஜென்ம சுவாபம் இருக்குது. அந்த குணத்தில் தான் அவன் இருக்கிறான், அப்படியே போகிறான். அந்த ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன், பறவை குணத்தில் இருக்கிற மனுஷன், பரலோக தேவனுடைய காரியங்களையோ அதுக்கேற்ற மேன்மைகளையோ ஆத்மாவுக்கு உண்டாகிற மகிமையை குறித்து அவனுக்கு அறிவு கிடையாது. சரியா? என்ன கிடையாது? அதுக்குள்ள அந்த அறிவு கிடையாது. மேலான அறிவு எல்லாம் மண்ணுக்குரிய சிந்தை, பன்னிக்குட்டி மாதிரி சிந்தை. நம்ம பார்க்குறோம்ல, ஆள் பார்க்குறது தான். என்ன செய்யுது? அதற்கு அறிவு அவ்வளோதான். மிருக குணம் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு மேலான சிந்தை இல்லை, ஒரு நல்ல குணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குணத்துக்கு என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கணும். 15, 48, 49. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இங்கே 2 சாயல். ஒன்று மண்ணானவனுடைய சாயல். மண்ணானவனுடைய சாயல்னா என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளை தேவன் தம்முடைய சாயலில், தன்மையில், ரூபத்தில், பூரண சற்குணத்தில் படைத்தார். அப்புறம் அவங்க சாத்தான் பின்னால் போயிட்டாங்க. அதனால அவங்க சாபத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அப்போ தேவ சாயலாக இருந்த ஆதாமும் ஏவாளும் இப்போ என்ன சாயலுக்கு போயிட்டாங்க? ஒரு சாப சாயல் இல்லையா? அவனுக்கு குணம் கெட்டு போச்சு. நீங்கள் ஆதியாகமம் 6:5 மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தாம் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய மனசுக்கு விசனமாக இருந்து. தேவ சாயலில் படைச்சார் இல்லையா? தெய்வீக குணத்தில் படைச்சார்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எப்படி நிற்கிறான்? பொல்லாத குணத்தில் வந்திருக்கான். அதுக்கு என்ன காரணம்? அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தான் இப்படி ஆயிட்டான். அப்போ முதலாவது ஒரு சாயல் குணம் தன்மை, 2வது ஒரு குணம் தன்மை இருக்குது. இப்போ நம்மெல்லாம் இந்த ஆதாமுடைய வம்சத்தில் பிறந்து வர்றதுனால அந்த ஜென்ம சோப குணத்தில் தான் இருக்கும். சபிக்கப்பட்ட, பாவம் செஞ்ச, தேவ மகிமை இழந்து போன அந்த ஆதாமுடைய, நம்ம சொல்கிறோம்ல, தகப்பன மாதிரி தான் இருப்பான் மோய், அப்படி தானே சொல்கிறாங்க. தகப்பனுக்கு அவனுக்கு தான் அப்படி தான், மோனம் அப்படி தான் இருக்கு, இப்படி தான் ஊர்காட்டில் சொல்கிறான்ல. இது மாதிரி தான் ஆதாம் அப்படி தானே இருந்தான், அப்படி தானே சாபத்தில் விழுந்தான். அவனுக்கு மக்கள் நம்ம அப்படி தானே இருப்போம். அதான் மண்ணானவனுடைய சாயல்னு சொல்லியிருக்கு. அந்த ஒரே மனிதன் பாவம் செஞ்சதுனால அந்த பாவத்தினுடைய விளைவு எல்லா மனுஷருக்கும் வந்துட்டு. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வந்தால் நான் வசனத்திலோடு தான் உங்களுக்கு செய்தியை விளக்கிறேன். நான் சுய விளக்கம் சொன்னால் அவ்வளவு அது சரியாக இருக்காது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒருவனுடைய மீறுதலினாலே அவன் ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டது. 18ஆம் வசனத்தில் ஒரே மீறுதல், அது ரோமர் 5:18, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. 19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். இப்போ என்ன புரியுறீங்க? அவன் நம்முடைய அப்பம் பாவம் செஞ்சான், அவனுக்கு குணம் எல்லாம் கெட்டு போச்சு, அவனுக்கு பிள்ளைகளாக பிறக்கிற நாம அந்த குணத்துடனே பிறக்கிறோம். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இதான் அந்த குணத்துடனே பிறக்கிறோம். அதுதான் முதல்ல நீங்கள் புரியணும். நாம் இப்போ தேவ சாயலில் கிடையாது, தெய்வீக குணம் நம்மகிட்ட கிடையாது, தெய்வீக அறிவோ ஞானமோ நமக்கு கிடையாது இல்லையா? நம்ம ஜென்ம குணம், ஊர்காட்டு குணம் இல்லையா, பறவை குணம், இதில் தானே இருக்கான். புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இதுதான் ஜென்ம சுபாவமுள்ள பழைய மனுஷன். அவன் இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு சண்டை போட்டு பேராசைப்பட்டு செத்து போகிறான். சரி, இந்த குணத்தை, இந்த பழைய உள்ளான மனுஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த உள்ளான மனுஷனுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. அது ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிஞ்சு மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, மனம். என்னது? ஆத்மா, உள்ளான மனுஷன், மனம், ஜீவன், இதெல்லாம் ஒரே விஷயம். புரியுதா? இப்போ மனம்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும்ல, மனசு ஒன்றா புரியும். சரி, அப்போ மற்றதை கொஞ்சம் விட்டு மனசில் நிற்போம். அந்த ஆளுக்கு மனசு சரி கிடையாது, அந்த ஆளுக்கு குணம் சரி கிடையாது, அந்த ஆளுக்கு இருதயம் சரி கிடையாது. இன்னொரு வார்த்தை இருதயம். இதெல்லாம் அந்த ஆத்மாவை குறிக்கிற ஒரே வார்த்தை. சரி, இப்போ மனசு புதுசாகணும், உங்களுக்கு எளிதாக இருக்கும்.
பரலோக தேவனுக்கு எது பெரியம்ங்கிற சிந்திக்கக்கூடிய மனசு வரணும். இந்த பூலோகத்தினுடைய மாய காட்சி இதெல்லாம் மோசடி தானே இங்கே நடக்கிறது. இந்த சிந்தனையில் போகக்கூடாது. இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லது. அப்போ இப்படி தேவ சாயலுக்கு ஏற்றபடி, தேவ சித்தத்தை அறிகிற அறிவுக்கு ஏற்றபடி நம்முடைய உள்ளான மனுஷன் ஆத்துமா மறுரூபப்பட வேண்டும். புரியுதா? இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் மனமாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு மாற்றம் வரணும் பாருங்க. பணத்தில் வளர்ந்துருக்கேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லைல்ல, படிப்பில் வளர்ந்த பிரயோஜனம் இல்லைங்க. மண்ணில் வைக்கணும். வேறு எண்ணத்தில் சரி ஆரோக்கியத்தில் வளர்ந்து நம்ம நல்ல கோழி முட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படியெல்லாம் முறுக்குறாங்கல்ல, முறுக்கி எல்லாம் படம் போட்டிருக்காங்கல்ல, மண்ணில் தானே கொண்டு வைக்கணும். ஸோ இது ஒன்றும் பயன்படாது. உள்ளான மனுஷன் ஆத்மா சாவுக்கு அப்புறம் இருக்குன்னு வசனத்தை பார்த்துட்டோம். இந்த உள்ளான மனுஷனில் ஏற்படக்கூடிய மாற்றம், மறுரூபம், குணம்தான் அதற்கேற்ற மகிமையான ஒரு வடிவத்தை பெறுகிறது. இதுதான் நமக்கு தேவையான விஷயம். குணமே அலங்காரமாக இருக்க கடவுது. நீங்கள் 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து விலையுறந்த வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அப்போ உலகத்தின் பார்வையில் விலையேறப்பட்டது என்னது? பணம், பிணம். சரிதானே? தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது என்னது? குணம். சரிதானே? குணம் தானே கடவுளுடைய, அப்படிதான் சொல்லியிருக்கு. குணத்தினால அலங்கரிக்கணும், வேறு காரியம் செய்வோம். அந்த குணம்தான் இந்த மனசு இருதயத்துக்கு ஒரு வடிவத்தை, தன்மையை கொடுக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்போ குணம் தானே. என்ன தான் பெரிய பணக்காரியாக இருந்தாலும் குணம் சரியில்லைன்னா யாராவது அந்த ஆளுகிட்ட பேச வருவான். அந்த நாய்கிட்ட பேசுறதோட சும்மா இருக்கலாம் இல்லையா? என்ன இருந்தாலும் நமக்கு குணம் தான் முக்கியம். பணம் இருக்கோ இல்லையோ, நம்ம குணம் தான் முக்கியம். குணம் இது உலகத்திலே தெரியும். பண்டு சொன்னாவில்லை, பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம் சொன்னானா? அவனுக்கு ஒரு அறிவு இருக்கு, குணம் தான் நிற்கும், பணம் நிற்காதுன்னு. அது எப்படி வச்சானா தெரியாது. கவிஞர் எழுதியிருக்கான். அப்போது குணமே அலங்காரம், மனசில் வரைஞ்சிருக்கிற குணம். அப்போ ஆத்மாவின் வடிவம் குணம்தான். அப்போ அந்த குணம் தேவ குணத்துக்கு, தெய்வீக குணம், தெய்வீக சாயல், தெய்வீக தன்மைக்கு ஏற்ப மாறணும். இப்போ புரியுது இல்லையா? பழைய சாயல் இப்படி மண்ணுக்குரியது அல்லது சாத்தானுக்குரிய குணம் இல்லையா? பழைய சாயல் என்ன குணம்? சாத்தானுக்குரிய குணம். அது நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 நம்ம படித்தா 2 குணத்தை எழுதியிருக்கு பாருங்க. அது உங்களுக்கு புரியும். வசனத்தை பார்த்துருவோம். கலாத்தியர் 5:19 தானே? 19 நீங்கள் படித்தா 2 குணம் சொல்லியிருக்கு. அது நான் வாஸ்து காட்டிடுறேன். நான் நீங்கள் வாஸ்த நேரம் போயிடும். 5ஆம் அதிகாரம் 17 படிக்கணும். 17 நான் படிக்கிறேன். இல்லை 18 19 சரி, மன்னிக்கவும் 19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்காக இருக்கின்றன. அவையான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், என்னெல்லாம் பார்த்துடுங்க. எத்தனை குணம்னு பார்த்துடுங்க. விக்கிரகார குணம், சண்டைகள், பிரிவினை, மார்க்க வேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு. பற்றியெல்லாம் இதுதானே இப்போ உலகத்தில் உள்ள ஆளுக குணம். இதெல்லாம் தான் பழைய மனுஷனுடைய குணம். பழைய அழிவுக்குரிய, சாபத்துக்குரிய, மண்ணுக்குரிய ஜென்ம சோபம்னு சொல்ல இல்லையா? ஜென்ம சோப குணம். கொலைகள், மார்க்க பேதங்கள், களியாட்டுகள்னு முடியுது. சரி, இப்போ 22ஆம் வசனத்தில் வருவோம். பரிசுத்தாவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இப்போ 2 குணம், 2 பட்டியல் வாசம் இல்லையா? முதல்ல ஒரு கொஞ்சம் குணம், இதுதானே ஆளுகளுக்கு குணம். 2வது தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்குற குணம். அப்போ முதல்ல உள்ள குணத்துக்கு ஏற்ப நாம் தான் எல்லாரும் இருக்கிறோம் இல்லை? இருந்தோம், பழைய காலம் இருந்தோம். இனி இந்த புதிய குணத்துக்குரியவர்களாய் மாறும்போது தான் நம்முடைய மனசு புதுசாகும். இல்லைன்னா 100 வரியை நீங்கள் எப்படி கூட்டத்துக்கு வந்துட்டு போனாலும் பழசு தான். வருஷம் இத்தனை ஆனாலும் ஒன்றும் மாற்றம் இல்லை இல்லையா? குணம் மாறாது. ஒரு வேளை சட்டையை மாற்றிடுவிய, வெளியே சில காரியங்களை மாற்றிடுவிய. செத்த பிறகு பழைய குணம் தானே அங்கே போவோம், பறவை குணம் தானே அங்கே போவோம். அதான் சொல்ல இல்லையா, பறவை குணம் பேக்கி கொடுத்தாலும் போகாது பிரசங்கியாரு. சரியா? இப்படி அப்போ எங்கே போனாலும் அந்த குணம் மாறையிலன்னா, சிந்தை மாறையிலன்னா நீ பழைய ஆள் தான். புரியுதா? அப்போ தெய்வீக குணம் நமக்கு வரணும். அது நமக்கு தேவை. உள்ளான மனுஷன் ஆத்மாவில் நமக்கு என்ன வரணும்? தெய்வீக குணங்கள் வரணும்.
நீ பணத்தில் வளர்ந்தியா, அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. இல்லை மண்ணில் வச்ச பிரயோஜனத்துக்கு தூராட்டு தள்ளி. குணத்தில் வளர்ந்தியா, பரலோக சிந்தையில் வளர்ந்தியா, தேவனுக்கு ஏற்ற சிந்தையில் வளர்ந்தியா, இதுதான் நமக்கு முக்கியம். இப்படி நாம் பழைய, அதனால தான் 2 Corinthians 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவில் ஒளிந்து போயினா எல்லாம் புதுசாயின. உங்களுக்குள்ள பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சா? நீங்கள் சொல்லுங்கள், இங்கே கவனிக்கிறீங்களா? நீ எத்திரெல்லாம் என்னெல்லாம் பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு என்ன நீங்கள் தான் சிந்திக்கணும். பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, புதுசு ஆனியாளா? புதுசு ஆவே இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு இப்போயே வரட்டுனாலும் நீங்கள் இன்னொரு நாள் சாவை தான் போகிறீங்க. சோக்கேடு வந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை, இது வராது இல்லையா? அப்போ புது சிருஷ்டி ஆக்கப்பட வேண்டும். புது சிருஷ்டியே காரியம் என்பதை மனசில் கொள்ளணும். அடுத்தது, இந்த நீங்கள் அதெல்லாம் கிடக்கட்டு பெருசுங்க யாரு, நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும்னு கேட்டால் 2 Corinthians 5ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் படிக்கும்போது அங்கே கொஞ்சம் 2-3 வசனம் வாசித்தா நல்லா இருக்கும். 2 Corinthians 5ஆம் அதிகாரம், அதுக்கு 4ஆம் வசனமா 5ஆம் வசனத்துலேருந்து நானே வாசித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். வசனத்தை மாத்திரம் காண்பிக்கிறேன். என்ன சொல்லுதுன்னா, முதலாவது 7:7 இந்த தேகத்தில் குடியிருக்கையில், 2 Corinthians 5:7 இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் தைரியமாக இருக்கிறோம். நான் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அது நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தின் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பு நிற்கணும். கவனிக்கலாம். இப்போ என்னாச்சு? 2 விதமான குணம், தன்மை, சாயல் உள்ள மனிதர்கள் இல்லையா, மனசில், ஆத்மாவில். இப்போது இந்த சரீரத்தை விட்டு ஒரு நாள் நாம் வெளியேறி போனோம். அது வாசனை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆத்மாவாகிய நாம் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறி போவோம். எங்கே போவோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரிவார் தாங்கள் செய்த கிரியைகளுக்கு தண்டனை அடைய போவார்கள். இன்னொரு பிரிவார் அங்கே ஆபிரகாம் பக்கத்தில் போவார்கள். இயேசு 2 பக்கம் பிரித்து நடத்துகிறார். வெள்ளாடுகளையும் செம்மறிகளை நடத்துகிறவர். வல பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் தோன்றினது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போவார். இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்கு அவன் தூதருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினியிலே போங்கள் என்று அக்கினியில் நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுது. நான் உள்ளான மனுஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஆத்மா பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆத்மா, அதாவது வெளிப்படுத்தல் 20:12 மரித்தோராகிய சிறியோரும் பெரியவரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்ட கிரியைகளின்படியே அவரவர் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். புரியுதா உங்களுக்கு? செத்த பிறகு ஒரு நியாய தீர்ப்பு. இந்த சரீரத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய ஒரு நாள். புரியுதா? எல்லாருக்கும் மனசில் வச்சுக்கணும். இப்போ கண்ணை மூடு, எப்போ மூடுன்னு தெரியாது. பிறகு ஒரு நியாய தீர்ப்பு. இயேசு தான் நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த சரீரத்தில் வாழ்ந்தபோது எப்படி வாழ்ந்தோம் என்கிறதை குறித்து ஒரு நியாய தீர்ப்பு இருக்க போகுது. அவன் கிரியைக்கு தக்க, வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரம் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதாய் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ இப்போ என்ன புரிஞ்சிய? சாவோட கதை முடியாது. நித்திய ஜீவனுக்கு இயேசு இருக்க இடத்துக்கு போகணுமா, இல்லை நித்திய அழிவாகிய தண்டனைக்கு போகணுமாங்கிறத இங்கே நம்ம தீர்மானிக்கணும். சரியா? இங்கே தீர்மானிக்கணும். பியா போகிறது நோய் போயும் காரியம் ஒன்றும் இல்லை. இதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம். பிறகு அடக்காராதனை நடத்தியவர் கர்த்தருக்குள் மரிச்சாருன்னு சொல்லு, நல்ல ஒன்றும் காரியம் முடியாது. பாருங்க, விண்ணக வாழ்வின் 3ஆம் வாழ்வு நாங்கள் எழுதி போடுறதுனால ஒன்றும் காரியம் நடக்காது. அப்போ இப்போமே என்ன செய்யணும்? இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள். என்னது? மனசில் ஒரு திருப்பம், வாழ்க்கையில் ஒரு திருப்பம், சிந்தையில் ஒரு திருப்பம், குணத்தில் ஒரு திருப்பம். பழைய குணத்து மனுஷனை விட்டு புதிய குணமாக மாறணும். இதை தான் பவுல் சொல்லுவார். எங்கள் உள்ளான மனுஷனில் நாங்கள் புதிய குணத்தில், புதிய சிந்தையிலே நாங்கள் மேலும் மேலும் வளருகிறோம், பரலோக சிந்தையிலே வளருகிறோம். பூமிக்குரிய சிந்தையை விட்டோம். அது பழைய மனுஷன் இல்லையா? உங்க புரியுது இல்லையா? இந்த அறிவோடும் தெளிவோடும் வாழ கற்றுக்கொள்ளுங்க. இப்போ மென்மையாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்படி செய்தால் கண்ணை மூடும்போது நாம் அந்த இளைப்பாறுதலின் சூழ்நிலைக்கு போகலாம். இயேசு வரும்போது நம்ம தான் தேவ சித்தம் செஞ்சிட்டோம்ல,
இனி நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து கொண்டு போவார். இல்லை நாங்கள் ஜென்ம சுவாபிகளாக தான் இருப்போம், அந்த தீமையான குணம் எல்லாம் படிச்சுட்டோம், இப்படி தான் இருப்போம், சும்மா கூட்டத்துக்கு வந்து போவோம், குணத்தை மாற்ற மாட்டோம், சிந்தையை மாற்ற மாட்டோம்னு சொன்னால் பிறகு சங்கடப்பட வேண்டிய வரான். பிறகு எங்கள்கிட்ட நீங்கள் வேற உதவிக்கு வர முடியாது, சரிதானே? அப்போ இந்த நாளில் நல்ல தீர்மானம் எடுத்து புறம்பான மனுஷனில் பலப்படு நம்ம விட்டுக்கிட்டு உள்ளான மனுஷனில் குணத்தில், கிரியையில், சிந்தையில் தேவ சாயல் அடையும்படி நீங்கள் தீர்மானித்து ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.